ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மலை பிரசங்கத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு எந்த பகுதியை ஆரம்பிக்கிறோம்? என்னையவே சில பேர் புதுசாக பார்க்குறாங்க. இதில் மலை பிரசங்க சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். இப்போ இவங்க இன்னும் 6ஆம் அதிகாரமே முடிக்கல, 7 போயிட்டாங்க. கபிலன் கரெக்டாக சொல்லுவார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23, 24 இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். வாசிங்க யாராவது. இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சேவிப்பார், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவார். தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இந்த 3 வசனங்கள்ல 2 காரியங்களை இயேசு கிறிஸ்து போதிக்கின்றார். ஒன்று, கண் பார்வையை குறித்து ஒரு காரியத்தை 2 வசனங்களிலே சொல்லுகிறார். அடுத்த 24ஆம் வசனத்தில் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, அதாவது உலகமா தேவனா, அதை குறித்து ஆண்டவர் இங்கே போதிக்கின்றார். முதலாவது கண்ணை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல வருகின்றார்? ஒரு பழைய கதை. ஒரு ராஜாவை ஒரு சாமியார் சந்திச்சாராம். அந்த சாமியார்னா அந்த காலத்தில் அவங்க நிறைய காரியங்களை சொல்லுவாங்க, அதை ராஜா அப்படியே நம்புவார். அந்த சாமியார் சொன்னாராம், ராஜா நீங்கள் பச்சை நிறத்தை மாத்திரம்தான் நீங்கள் பார்க்கணும், வேறு நிறங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டா. ராஜா இந்த சாமியார் சொன்னதை நம்பி என்ன பண்ணாராம், தான் போகிற இடம் எல்லா இடங்கள்லையும் பச்சை நிற பெயிண்ட் அடிக்க சொல்கிறாராம். அறிவுள்ள ராஜா. அப்போ அந்த நாட்டில் எங்கே பார்த்தாலும் பச்சையாக தான் இருக்குது, வேறு எந்த கலருமே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு சாமியார் வந்தார். அவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவர் சொன்னாராம், எதுக்கு எல்லா இடங்களையும் பச்சையை நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும், ராஜா பச்சை நிற கண்ணாடி போட்டால் போதும்ல அப்படின்னா. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ பார்வைதான் முக்கியம். பச்சை நிற கண்ணாடி வழியாக பார்க்கின்ற பொழுது எல்லாமே பச்சையாக தான் தெரியும். இது ஒரு கதை, விளையாட்டாக சொல்கிற கதை. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் அனாட்டமிலாம் படிச்சிருப்பீங்க. இந்த படிக்கலையா? படிப்பீங்க. இந்த கண் எப்படி பார்வை வருது, நரம்பு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? கண் மூலமாகத்தான் நம்முடைய சரீரத்திற்கு ஒளி கிடைக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். கண் ஒரு வீட்டில் இருக்கும் ஜன்னலை போல முழு சரீரத்திற்கும் விளக்காக இருக்கின்றது. கண் வழியாகத்தான் சரீரத்திற்குள் வெளிச்சம் வருகின்றது. ஜன்னலுடைய தன்மையை வைத்துதான் அந்த வெளிச்சத்தின் தன்மை தீர்மானம் செய்யும். ஜன்னல் நல்ல தெளிவாக க்ளீனாக சுத்தமாக இருந்துச்சுன்னா வெளிச்சம் நிறைய வரும். ஆனால் அந்த கண்ணாடி அழுக்காகவோ தடிமனாகவோ இருந்தால் வெளிச்சத்தினுடைய அளவு குறைந்து போய்விடும். அப்போ வெளிச்சத்தின் அளவோ தன்மையோ அது கடந்து வரும் ஜன்னலுடைய கண்டிஷனை பொறுத்தது. அதே போல ஒரு மனிதனுக்குள் செல்லும் அல்லது அவனுடைய ஆன்மாவிற்குள் இதயத்திற்குள் செல்லும் வெளிச்சத்தின் தன்மை அவன் கண்களின் ஆவிக்குரிய தன்மையை பொறுத்து அமையும். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகின்ற கண் என்பது அகக்கண்ணை, அதாவது ஆவிக்குரிய கண்ணை குறிக்கும். சரீர கண்களால் உலகத்தின் காரியங்களை நாம் பார்க்க முடியும். யார் போகிறாங்க வர்றாங்க, யார் உட்கார்ந்துருக்காங்க, we can see. சரீரத்தின் கண்களால். ஆவிக்குரிய அகக்கண்களால் நன்மை எது தீமை எது என்பதையும் இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளையும் நாம் உணர முடியும். அதான் முக்கியமான ஒரு காரியம். ஒரு பிறரை நாம் பார்க்கின்ற பொழுது
இந்த விதமாய் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருவனை பார்க்கும் பொழுது வெறுப்போடு பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து நீங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நண்பர்கள் அல்லாதவர்களையும் பார்த்துருப்பீங்க. வந்துட்டாங்களாவிய மறுபடியும். ஸோ ஒரு வெறுப்பு, அதோடு பார்க்கின்ற பார்வை. வெறுப்பு மட்டுமல்ல, சிலரை பொறாமையோடு பார்க்கின்ற பார்வை. அதை நான் விளக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பெருமையோடு பார்ப்பது. நான் இப்படி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக பார்க்கின்றது. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும், கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அகக்கண் என்பது மனதனுடைய உணர்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் கண் தெளிவாய் இருந்தால்னா என்ன சரியான அர்த்தம்? பெருந்தன்மையோடு இருத்தல், ஜெனராசிட்டி, தாராள மனப்பான்மையோடு உதவி செய்வதில் மகிழ்ச்சி அடைந்த எண்ணத்தோடு பார்ப்பது. ஒரு வசன வாசிங்க, யாக்கோபு 1:5. ஸோ இங்கே என்னன்னா போதுமா, சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஸோ தாராளமாய், ஜெனராசிட்டி, இதான் செழிவான ஒரு பார்வை, நல்ல எண்ணத்தோடு. இன்னொரு வசன வாசிங்க, ரோமர் 12:8. ரோமர் 12:8. வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கிறவர், ஜெனராசிட்டி, இதான் தெளிவான ஒரு எண்ணம். இன்னொரு வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 9:11. உதாரண குணம் உள்ளவர்களாய். ஸோ இதுதான் ஒரு நல்ல எண்ணத்தோடு உலகத்தை பார்க்கின்ற அனுபவம். கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அதுக்கு சில வசனத்தை பார்ப்போமா? உபாகமம் 15:8-9. ஸோ இது என்ன வசனம்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்திருந்தார். நீ ஒரு பெரிய வசதி உள்ளவனாக இருந்து ஒரு ஏழைக்கு கடன் கொடுத்தால் 7வது வருஷத்தில் அந்த கடனை நீ ரத்து செய்து விட வேண்டும். அதுதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியம். 7 வருஷம் ஆயிடுச்சா, அவன் கொடுக்க முடியலையா, விட்டுரு, அவனை அந்த கடனை ரத்து செய்து விடு. இங்கே என்ன போட்டிருக்கு, 7ஆம் வருஷம் வரப்போகுது, அடுத்த மாதம் 7ஆவது வருஷம் ஆரம்பிக்கிறப்போ ஒருத்த கடன் கேட்டான்னா, ஐயோ அடுத்து 7வது வருஷம் வரப்போகுதே, இவனுக்கு கொடுத்தா ரத்தாருமேன்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வஞ்சனையாக இருப்பது. இன்னொரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 28:22. வன்கண்ணன் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அவ்வளோதான். வன்கண்ணன்னா என்ன? பொறாமை கண்ணோடு இருப்பவன். அப்போ இந்த மாதிரி எண்ணங்களோடு நான் மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது என் சரீரம் கெடுகின்றது. அப்போ தாராள மனப்பான்மையோடு பார்க்கும் பார்வை என் சரீரத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றது. வெறுப்புணர்வோடு பார்க்கின்ற பார்வை என் இதயத்திலே கெட்ட எண்ணங்களை கொண்டு வருகின்றது. இதற்கு இணையான வசனம் இதே மலை பிரசங்கத்தை லூக்கா சில இடங்களில் பதிவு பண்ணியிருப்பார். வாசிங்களேன், லூக்கா 11:34-35. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. நான் நல்லவனாக இருக்கிறேன், நல்ல காரியங்களை அறிந்திருக்கிறேன்,
எனக்குள்ள நல்ல வெளிச்சம் இருக்குது, என் சரீரம் நல்லா இருக்குது, நான் நல்ல காரியங்களை பார்க்கிறேன். இந்த நிலைமை மாறி விடாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனக்குள்ள இருக்கிற அந்த உள் உணர்வு, நல்ல உள் உணர்வுகள், வெளிச்சம் கெட்ட எண்ணங்களினால் இருட்டாகி விடக்கூடாது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். சரீரத்தின் வெளிச்சம் கண்ணை சார்ந்திருக்கின்றது, கண்ணின் வெளிச்சம் இருதயத்தை சார்ந்திருக்கின்றது. இங்கே சொல்லப்படுகின்ற சத்தியம் என்ன? என் இதயம் எப்படி இருக்க வேண்டும்? என் இதயம் ஆரோக்கியமாக இருந்தால் என் சரீரம் தேவையான முழு வெளிச்சத்தையும் பெற்றுக்கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் இதயம் நல்ல எண்ணங்களை நினைத்து தாராள மனப்பான்மையோடு நல்ல எண்ணங்களோடு இருக்கின்ற பொழுது அது சரீரத்திற்கு விளக்காக இருக்கும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். ஸோ இதுதான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம். அப்போ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இருளான இதயத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். பாவத்திலே நான் இருந்தேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேன், பாவ மன்னிப்பை பெறாதவனாய் இருந்தேன், பாவம் உலகம் எனக்குள்ளதாய் இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் என் இதயம் இருட்டாக பாவத்தினால் நிறைந்திருந்தது. இயேசு அதை காப்பாற்றி இருக்கிறார். சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவர் என்னை விடுதலை செய்திருக்கிறார். அப்போ இந்த இதயத்தின் நினைவுகளை காத்து கொள்ளுவது அவசியம். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்றார். என்னுடைய ரட்சிப்பை நான் காத்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகின்ற போதனை அல்லது அடிக்கடி நினைவுபடுத்துகின்ற காரியம் என்ன தெரியுமா? கடவுள் அன்பாக இருக்கிறார், கடவுள் உங்களை ரட்சித்திருக்கிறார், கடவுள் உங்களை மீண்டும் சந்திக்க வருவார். இதான கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான ஒரு உபதேசம் இல்லையா? கடவுள் உன்னை நேசிக்கிறார், அதனால உனக்காய் சிலுவையிலே மரித்து உன்னை காப்பாற்றி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, மறுபடியும் அவர் உன்னை சந்திக்க வருவார். இதுதான் முக்கியமான காரியம். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு ஆண்டவருடைய அன்பிலே இருந்து என்னை பிரிக்கவும், நான் விழுந்து போன நிலையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன், மறுபடியும் என்னை விழத்தள்ளவும் சாத்தான் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். என்னுடைய மரணம் வரைக்குமோ அல்லது ஆண்டவருடைய வருகை மட்டுமோ. அப்போ நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அதில் இருந்து என்னுடைய மரணம் வரைக்குமோ அல்லது ஆண்டவருடைய வருகை வரைக்குமோ ஆண்டவருடைய அன்பையும் என்னுடைய மீட்பையும் நான் இழந்து விடாமல் இருப்பது முக்கியம். அதுதான் தேவையான ஒரு காரியம். இதற்கு என் இதயத்திலே நல்ல எண்ணங்கள் தேவை, ஆவியானவருடைய பலன் எனக்கு தேவை. பவுல் ஒரு இடத்துல எழுதுவார், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதை வாசிங்க. இந்த அதிகாரம் முடிகிற இடத்துல மேலே வரும். அது எங்கம்மா இருக்கு? சத்தமாக சொல்லுங்க. 4:7 வாசிங்க. காத்துக்கொண்டே வாசிங்க. எனக்கு கொடுப்பார். ஸோ இது ஒரு முக்கியமான வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். காத்து கொள்ள வேண்டும். போராட்டம் இருக்கும், அதான் சாத்தானுடைய வேலை. நம்மளுடைய பார்வையை கெடுப்பது தான் அவனுடைய வேலை. அப்போ ஆண்டவருடைய அன்பிலிருந்து தூரமாகாமல், ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பிலிருந்து விலகி விடாமல், வருகை மட்டும் அல்லது என்னுடைய மரணம் வரைக்கும் நான் வாழ வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய பலன் இல்லாமல் நான் சுயமாக என்னுடைய பலத்திலே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் தான் சொல்லுவார். ஏன் நம்ம காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், ஆண்டவருடைய புதிய கிருபைகளை பலனை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஏன் நம் ஆலோசனை நமக்கு கொடுக்கப்படுகின்றது?
புதிய நாளை சந்தித்து புதிய சூழ்நிலைகளை நான் சந்திக்கின்ற பொழுது நான் விழுந்து விடாமல், ஆண்டவருக்கு தூரமாகி விடாமல், பாவம் செய்து விடாமல் வாழ்வதற்கு ஆண்டவருடைய பலன் தேவை. நல்ல போராட்டத்தை போராடினேன். எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு. சரி, இப்போ அடுத்த பகுதி 24ஆம் வசனம் வாசிங்க. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டைப்படுவான். தேவனுக்கும் உலகப் பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய ஒருவரால் கூடாது. ஆண்டவர் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அடிமையாயிருக்கின்ற பழக்கம் இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. அடிமைகளாக இருப்பார்கள், எஜமான்களுக்கு கீழே வேலை செய்வார்கள். அடிமைகள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு மனிதனாகவே நடத்தப்பட மாட்டார்கள், ஒரு பொருளாக அவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். அவர்களுக்கென்று எந்த உரிமையும் கிடையாது, அவர்களுக்கென்று தனி நேரமும் கிடையாது. ஸோ இவர்கள்தான் அடிமைகளாக இருந்தார்கள். இங்கே ஆண்டவர் அதை மனதிலே வைத்து என்ன சொல்கின்றார்? இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அடிமையை மனதிலே வைத்து தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் ஆண்டவருக்கு அடிமையாய் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு அடிமை முழுமையாக தன்னுடைய எஜமானை சார்ந்து இருக்கிறானோ, எப்படி ஒரு அடிமைக்கு சொந்தமாக நேரம் கிடையாது. இப்போ உலக பிரகாரமாக ஒருத்தர் ஒரு டீச்சராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவார். அந்த ஆசிரியை பணியை அவர் முடித்து விடுவார். சாயந்தரம் வந்த உடனே அவருக்கு திருப்தியான ஒரு இசைக்கருவி வாசிக்கின்ற ஒரு தாளம் அவருக்கு இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் போய் இசைக்கருவிகள் வாசித்து தன்னுடைய நேரத்தை அவர் போக்குவார். அது அவருக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். அவர் இஷ்டத்துக்கு செய்யலாம். ஆனால் அடிமைகள் அப்படி செய்ய முடியாது. அப்போ ஆண்டவருக்கு நான் அடிமை என்ற பட்சத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புகின்றார். நீ உலகத்திலே இரு அல்லது என்னோடு இரு, ரெண்டும் கெட்டானாய் இருக்காத. சில பேர் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கோயிலுக்கு வந்துடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பைபிள் வாசிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. மண்டே டு சாட்டர்டே எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. சண்டே சேக்ரெட் லைஃப். சேக்ரெட் லைஃப்னு தெரியும் இல்லையா? பரிசுத்தமான வாழ்க்கை. மண்டே டு சாட்டர்டே சீக்ரெட் லைஃப். அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு வசனம் வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், 16வது வசனம். இப்படி ஆமென். பார்த்தீங்களா? இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? எப்பா நீ சூடாரு இல்லை ஜில்லுன்னு பொழைச்சிக்குவேன், ரெண்டும் கெட்டானா இருக்காது. எனக்கு உலகமும் வேணும், இயேசுவும் வேண்டும். அப்படி இருந்தால் அது எந்த நிலைமையிலும் நான் ஆண்டவருக்குள்ளதாய் வர முடியாது. நடிக்கிற கூட்டம், அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டு எஜமான்களுக்கு நான் ஊழியம் செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர் இங்கே உணர்த்துகின்ற சத்தியம் என்ன? நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு ஆசை வருது, இதை செய்யணும் அல்லது இப்படி நடக்கணும்னு சொல்லி எனக்குள்ளதாய் ஒரு டிசையர், ஆசை வருகின்ற பொழுது இந்த ஆசை எனக்கா அல்லது தேவனுக்கா என்ற கேள்வி. என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் இப்படி ஒரு கேள்வி வரணும். இப்படி இது நான் செய்யலாமா? இது ஆண்டவருக்கு பிரியமா? கொரிந்தியரில் ஒரு வசனம் இருக்கும். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்போ இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நீ என்னுடைய பிள்ளை என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை நீ உன் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும். ஹவு ஷுட் ஐ ஃபைண்ட் காட்ஸ் வில்? அதுதான் வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
அப்போ தேவனுடைய சித்தம் அவருடைய விருப்பத்தை பற்றி கவலைப்படாமல் என்னுடைய சொந்த விருப்பத்தையே பின்பற்ற நாடும் பொழுதெல்லாம் தேவனுடைய பார்வையில் பாவம் செய்கிறேன். ஆண்டவருடைய விருப்பத்திற்கு மேலாக என்னுடைய விருப்பத்தை வைத்தால் பாவம். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ இங்கே ஆண்டவர் 2 காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஒன்று, என் இதயத்தில் நான் கவனமாய் இருக்க வேண்டும். 2வது, ஆண்டவரோடு உள்ள உறவிலே நான் கவனமாய் இருக்க வேண்டும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. பார்ப்பதற்கு பக்தி வேஷங்கள் எல்லாம் இருக்கும், ஆனால் உள் மனதில் அவர்களுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கடவுளோ இதைத்தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம் இதயத்தின் உள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். என்னுடைய பார்வை தாராள மனப்பான்மையோடு இருக்கட்டும். உலகமா இயேசுவா என்ற கேள்வி வருகின்ற பொழுது, ஆண்டவரே, நான் உமக்கு என் வாழ்க்கையில் முதலிடம் மட்டுமல்ல முழு இடத்தையும் நான் கொடுப்பேன். என் வாழ்க்கையின் நோக்கம் உம்முடைய விருப்பத்தை எல்லா நேரங்களிலும் நிறைவேற்றுவது. நிறைவேற்றுவீங்களா? ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம்.